மா, எங்க வீட்டுக்காரரு குழி பணியாரம் சுட சொன்னாரு. எத்தனை அடிமா குழி போடுறது? நல்லா 6 அடி போடுடி. உன் புருஷனை அதுலயே அடக்கம் பண்ணிடலாம். என்னடி முறைக்கிற? என்னதாண்டி சுட தெரியும் உனக்கு? பொங்கல் சுட தெரியும். பொங்கலை சுடுவியா? பொடி போக்கதவள. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை போய் சேருன்னு சொல்லுவாங்க. இப்பதான் தெரியுது உன்னை பெத்தவங்க செஞ்ச பாவமே நீதானு. என்னடி ஓனர் நெத்தியில கட்டு போட்டிருக்கு? நேத்தி உப்புமா சாப்பிட்டான், அதான். உப்புமா சாப்பிட்டா நெத்தி எப்படிடி வீங்கும்? சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். புரிஞ்சு போச்சுடி, நல்லா புரிஞ்சு போச்சு. அம்மா ஆக்குன சொத்தை எவனா குறை சொன்னீங்களோ உங்களுக்கெல்லாம் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாத பொண்டாட்டி தானே கிடைப்பான். இப்ப எதுக்குடி அத சொல்ற? சொல்றேன், அவ்வளவுதான். வா மாமா, வந்து உட்காரு. என்ன உணர நெத்தில காயம்? அது ஒண்ணும் இல்லடி, நேத்து வண்டியில வந்துட்டு இருந்தேன். அங்க ஒரு கரண்ட் கம்பம் தெரியுதா? ஆமா தெரியுது. அது நேத்து எனக்கு தெரியல. எப்படி சமாளிக்கிறான் பாத்தியா? கரண்டில அடி வாங்கிட்டு கரண்ட் கம்பத்தை காரணம் சொல்றான். ஏன் மாமா இவ்ளோ டல்லா இருக்க? அவ்வளவு அக்கறையா இருந்தா டீய போட்டு வந்து குடுடி. அவ்வளவுதானா? இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே மாமா. இதோ இரு மாமா, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்னடி யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, டீயை எத்தனை விசில்ல இறக்கணும்? எனக்கு டீலாம் ஒண்ணும் வேணாமா, மறந்து போயிட்டேன். இப்பதான் நான் கடையில குடிச்சிட்டு வரேன். நீ பேசாம உட்காரு, எதுக்கு நீ கஷ்டப்படுற? தப்பிச்சிட்டான்டா மாமா. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடி ஓனரை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னது பத்தாதுன்னு ஒரேடியா போட்டு தர போறியா? என்னடி முடிவு பண்ணிருக்க? நாளையில இருந்து எனக்கு மாச சம்பளம் கொடுத்தாதான் நான் வீட்டு வேலை செய்வேன். இப்ப மட்டும் எங்கடி வேலை செஞ்சிட்டு இருக்க? ஏண்டி உன் வீட்டு வேலையை செய்ய உனக்கு எதுக்குடி சம்பளம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இனிமே சம்பளம் கொடுத்தாதான் நான் வீட்டு வேலை செய்வேன். போட்டா வடிக்கிற கஞ்சிக்கு கூட வட்டி கேப்பா போல. சரி, எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கற? மாசம் ஒரு 10,000 போதும். 10,000-மா? உடஞ்சது ஓனர் மண்டை. ஏண்டி சம்பாதிக்கிற மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா குடும்பத்தை யாரி பாக்குறது? சரி, நீ ஏன் இந்த கோழியை வச்சு குடும்பத்தை நடத்திக்க, நான் கிளம்புறேன். கோழியை வச்சு குடும்பம் நடத்தணுமா? குந்தாணி, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கொஞ்சம் உட்காருடி, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். எங்க போறான்? எங்க மாமா போயிட்டு வர? உன் செல்லுல கால்குலேட்டர் இருக்கா? நான் சொல்ற கணக்க போடுறீ. ஏதோ பிளானோட தான்டா வந்திருக்கான். மாசம் உங்க அப்பா போனுக்கு ஒரு ரீசார்ஜ், உங்க அம்மா போனுக்கு ஒரு ரீசார்ஜ். அது கூட பரவாயில்லடி, உங்க வீட்டு டிவிக்கு இங்க இருந்து ரீசார்ஜ் பண்ணுவல்ல, அந்த கணக்குல ஒரு 1000 ரூபாய் போடு. போட்டாச்சு மாமா. மூஞ்சியா மூஞ்சலி மாதிரி போகுது. அடுத்து உன் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு கண்ணு தெரியல, சொந்தக்காரன் இழுத்துட்டு கிடக்குறான்னு மாசம் கலர் கலரா ஆரஞ்சு ஆப்பிள்னு வாங்கிட்டு போவல்ல, அந்த கணக்குல ஒரு 2000 போடுறீ. போட்டாச்சு. அப்புறம் உங்க மாடு பால் கறக்குதுன்னு 1 லிட்டர் பாலை கொடுத்து விட்டு ஒரு வாழை தாரையே வெட்டி எடுத்துட்டு போவானா உன் தம்பி, அந்த கணக்குல ஒரு 1000 ரூபாய் போடுறீ. என்னடி அழுத்துக்கிற? ஏ ஓனர, தீவனம் போடாம டெய்லி சீரியல் பாத்துக்கிட்டு மாசம் 2 கோழிய பட்டினி போட்டே கொள்றாள, அந்த கணக்குல 1000 ரூபாய் போட சொல்லியா? ஓ இது வேறயா? அந்த 1000 சேர்த்து போடு. அடுத்து நம்ம வீட்டுல பிராய்லர் கோழியை சமைச்சு வச்சுட்டு பண்ணைக்கு வந்து ஒரு நாட்டுக்கோழியை புடிச்சிட்டு போய் அடிச்சு ஆக்கி கொண்டு போய் ஹாஸ்டல்ல இருக்கிற உன் தங்கச்சிக்கு கொடுப்பில்ல, அந்த கணக்குல ஒரு 1500 ரூபாய் போடுறீ. முன்னாடி முறைக்கிற போறீ. அப்படி ஒரு ஓனர. அப்புறம் எங்க அம்மா கூட சண்டையை போட்டு அந்த கோவத்துல உப்பு காரத்தை அதிகமா போட்டு அடிக்கடி அவங்கள ஹாஸ்பிட்டல் அலைய விடுறல்ல, அந்த கணக்குல ஒரு 1500 ரூபாய் போடுறீ. என்னடி கோபப்படுற? உண்மையை தானே சொல்றான். அடுத்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போகணும்னு கூப்பிட்டுட்டு போய் கண்டதெல்லாம் தின்னு காசை கரியாக்குனில்ல, அந்த கணக்குல ஒரு 2000 ரூபாய் போடுறீ. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரி பட்டு புடவை எடுத்துட்டா, எதிர்த்த வீட்டுக்காரி சுடிதார் எடுத்துட்டான்னு போட்டிக்கு புடவை வாங்கிட்டு வந்து பீரோல பூட்டி வச்சிருக்கல்ல, அந்த கணக்குல ஒரு 3000 ரூபாய் போடுறீ. அடிபொலி ஓனர. என்னடி முறைக்கிற? போட்டாச்சு. அடுத்து 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாம ஒரு சண்டையை போட்டு எனக்கு பிரஷர் பிபிஐ ஏத்தி ஒயின் ஷாப்பு பக்கம் தலை தெறிக்க ஓட விடுவிய, அந்த கணக்குல ஒரு 2000 ரூபாய் போடுறீ. இப்ப என்ன சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்ல வரல, மொத்தம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு பாரு. 15,000. நீ எவ்வளவு சம்பளம் கேட்ட? 10,000. இனி மாசம் 5000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு வீட்டு வேலையை பாரு. அப்ப எங்க வீட்ல யாரும் எதுவுமே செய்யலையா? பொங்கலுக்கு 1000 ரூபாய் வருஷம் வச்சாங்கல்ல, இப்பதான்டா ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சிருக்கா. ஏண்டி பொங்கல் என்ன மாசமா வருது? வருஷத்துக்கு ஒரு தடவை தாண்டி வருது. அந்த 1000 ரூபாயும் ரேஷன் கடையில கொடுத்தது தானே. அந்த சோழியை முடிச்சு விட்டானா?